இது கறி சக்க தோரன். நீளமாக வெட்டி இருக்கோம். கறி சக்க தோரன். இவ்வளவு தண்ணி போதும். 2 உப்பு. அப்புறம் வேணும்னா பார்த்துட்டு போட்டுக்கிடலாம். கொஞ்சம் லேசாக உப்பு போட்டு இந்த 1/2 கப்பு தண்ணியில் ஒரு கொஞ்சம் 2 நிமிஷத்துலேயே வந்துடும். வெந்தாச்சு. ரொம்ப வேக விடக்கூடாது, அப்போ குழஞ்சி போயிடும். இது கரெக்டாக அவிச்சாச்சு. தேங்காய் இவ்வளோ கொஞ்சம் தான், ஒரு குத்து தேங்காய், இவ்வளோ தேங்காய், ஒரு பிடி தேங்காய், டீ, ஒரு சின்ன உள்ளி, மஞ்சப்பொடி, இவ்வளோ வத்தல், இவ்வளோதான். ஜீரகம் போட்டாச்சு. 2 ஜீரகம், கொஞ்சம் மஞ்சப்பொடி, என்ன பண்ணுறது, ஜீரகம் 2, தேங்காய் ஒரு குத்து, ஒரு வெளுத்துள்ளி, ஒரு பிடி தேங்காய், இவ்வளோதான். அதில் கொஞ்சோண்டு வெள்ளம், இவ்வளோதான். வச்சு ஒரு அடி தேங்காய் எண்ணெய் அளவா, கடுகு, உளுந்தம்பருப்பு எதுக்கு போடுவேன்னா நல்ல மணமாக இருக்கும். ஒரே ஒரு பெரிய உள்ளி, அது நான் ஒரு இப்படி தான் வருது. கருவேப்பிலை அவிச்சு வச்சிருந்தது. அப்படி அந்த 1/2 கப்பு தண்ணியில் பூ மாதிரி இருந்துச்சு. இனி இதை இதில் போடணும். உடையாம கிண்டணும். இப்படி லேசாக கிண்டணும், அப்போதான் உடையும். ஏற்கனவே கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம், பார்த்துப்போம். ஈல் வச்ச அன்னைக்கு இது தோரை. இனி அவிச்சும் சாப்பிடலாம். தேங்காய் போட்டு திங்கணும், சூப்பராக இருக்கும். மரிச்சினி கிழங்கு மாதிரி அவிச்சு அங்கே தேங்காய் போட்டு சாப்பிடணும். துண்டு துண்டாக வெட்டி அவிப்போம். தண்ணி ஒட்டாது, துவரம் போல நல்லா கிண்டிடு. இந்த மிளகு வந்து நல்லா நீங்கள் உடனே எடுத்துடக்கூடாது, கொஞ்சம் நேரம் கிண்டணும். அப்போ தான் இந்த அதுக்கு கூட இது சேர்ந்து ருசியாக இருக்கும். திங்கி சிம்மில் வச்சுட்டு கிண்டி கொடுக்கணும். அப்போ இந்த மசாலா வேகணும். எப்போ பார்த்தாலும் மசாலா நீங்கள் வேக வச்சு தான் எடுக்கணும். போட்ட உடனே அப்படி எடுத்துடக்கூடாது. எந்த பொருளும் மசாலா நல்லா வேகணும். அப்போ தான் அந்த மசாலாக்கு வாடை வராது, நல்லா ருசியாக இருக்கும். சிம்மில் வச்சுட்டே கிண்டியேன். எதுக்குன்னா அந்த மசாலா வந்து நல்லா அந்த சக்கைக்க கூட இது ஆகணும். அப்போ தான் சாப்பிட நல்லா இருக்கும், கெட்டு போகாது. மத்தியானம் வேறு அது அப்படி இருக்கும், சாயங்காலம் வேறு மீதி கூட்டிருந்தா இருக்கும், கெட்டு போகாது, சன்னிச்ச வாடை வராது. அதனால தான் இந்த தேங்காய் இதெல்லாம் நல்லா நீங்கள் எந்த கூட்டு வச்சாலும் நல்லா கிண்டி கொடுக்கணும். உடனே எடுத்துட விடாது. சின்ன பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, ஆமாம் சின்ன பிள்ளைகளும் சொல்லு, அப்போ நல்லா ருசியாக இருக்கும். மீதி இருந்தால் கூட நீங்கள் சாயங்காலம் தின்னணும். அவ்வளோதான். ஒரு 10 நிமிஷம் கிண்டணும். அந்த மசாலா, அந்த மஞ்சள் அதெல்லாம் அந்த கூட்டுக்கு கூட சேரணும். அப்போ தான் அது நல்லாயிருக்கும்.